பெருமாள் வந்து பல இடத்துல மோகினி அவதாரமாக எடுத்திருப்பார். அம்பாளுடைய வடிவம் மோகினி அவதாரமாக எடுத்திருப்பார். ஆனால் சிவன் கோயிலில் பொறுத்தவரையும் சிவன் தனியாக தான் இருப்பார். அம்பாள் உருவத்தை சிவன் எடுத்திருக்க மாட்டார். பெரும்பாலான பெருமாள் கோயிலில் பெருமாள் வந்து தாயாருக்கு தனியாக ஒரு மார்பில் இடம் கொடுத்துருக்காரு. சிவன் பொறுத்தவரையும் பார்வதிக்கு இடதுபுறத்தில் நம்மளுக்கு அவர் இடம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திவ்ய தேசத்தில் மிக உயரமான திவ்ய தேசம் எது எடுத்திங்கன்னா திருவரங்கம். சிவன் கோயிலை பொறுத்தவரையும் திருவண்ணாமலை மிக உயரமான கோபுரம். அடுத்தது பெருமாள் கோயிலில் தீப ஆராதனை காமிக்கும் பொழுது அவங்க வந்து பெருமாளுக்கு பாதத்தில் தான் அதிகமாக தீபாராதனை காமிப்பாங்க. சிவன் கோயில் அப்படி கிடையாது. சிவன் கோயில் உடல் வந்து சிவன் ரூபத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிப்பாங்க. பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் பிரதானம். ஆனால் சிவன் கோயிலில் பைரவர் சன்னதி பிரதானமாக இருக்கும். இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனோன்னா நம்ம செய்ய வேண்டியது முதல் காரியம் தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும். ஆனால் சிவன் கோயில் என்னன்னா சிவனை பார்த்துட்டு தான் அம்பாளை பார்க்கணும். இதுதான் ஐதீகம். அடுத்தது பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு வரக்கூடாது. உட்காந்துட்டு வந்தால் அது செல்வம் போயிடுன்னு ஐதீகம் உண்டு. ஸோ பெருமாள் கோயிலில் நம்ம உட்காந்துட்டு வரக்கூடாது. சிவன் கோயிலை பொறுத்தவரையும் நம்ம உட்காந்துட்டு வரணும். நவகிரகம் பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கோயிலில் பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி உள்ள ஒரே பெருமாள் கோயில் திருக்கண்ணபுரத்தில் நவகிரக சன்னதி உள்ளது. ஆனால் சிவன் கோயிலில் எல்லா கோயில்லையும் நவகிரக சன்னதி உள்ளது.